ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 சூப்பரான ஃபேண்டசி மூவியா ரிலீஸ் ஆன டூம் மேக்கிங் நோட்ஸ் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாதீங்க. கிராஃபிக்ஸ் எல்லாம் வேற லெவலில் தெருக்கி விட்டுருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு படத்தோட முழு கதையும் புரியும். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ரெண்டு பேரை காட்டுறாங்க. காட்டுக்குள்ள நைட் டைம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன், டே எனக்கு என்னமோ சரியா படல, வாடா இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிறான். நான் தான் உங்க கூட இருக்கலடா, இதுக்குடா பயப்படுற? அந்த கொல்ல கூட்டத்தை சேர்ந்த யாங் அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போறதை நான் பார்த்திருக்கேன். வரும்போதும் போகும்போதும் கை நிறைய தங்க கட்டியில் எடுத்து போயிட்டு வந்துட்டு இருக்கான். நான் புராணங்களை படிச்ச சூனிக்காரியோட கலரை கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கணக்கிட முடியாத அளவுக்கு நமக்கு தங்கங்களும் வைரங்களும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே நம்ம ரெண்டு பேரும் தான் செம பெரிய பணக்காரனுங்க, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த கலரையை கண்டுபிடிச்சிடறான். போயிட்டு அந்த கலரையை திறந்து பாக்குறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய தங்கங்களும் வைரங்களும் இருக்கு. இதை பார்த்தா ரெண்டு பேத்துக்கு செம சந்தோஷமா இருக்கு. அப்ப ஏற்கனவே பயந்தாங்கோலி பையன் மாதிரி பயந்துட்டே வந்தால அவன் டக்குன்னு கத்தி எடுத்து அந்த மொட்டையை குத்திடுறான். அதே இடத்துல அந்த மொட்டையை செத்து போயிடறான். அதுக்கப்புறம் அந்த கலருக்குள்ள இருக்கிற சூனிக்காரியை பாக்குறான். அவ அழகுல மயங்கி அவ கூட அப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். சடனா அப்படியே கண்ணை முடிச்சிடறா. முடிச்சுட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். எங்கடா அவ போயிட்டா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். சடனா சைட்ல இருந்து நிறைய வந்து அதே இடத்துல அவன் களத்தை கடிச்சு கொடூரமா ரத்தத்தை உறிஞ்சி கொண்டுறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு அந்த சூனிக்காரியை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குள்ள செமையா சண்டை நடக்குது. ஒரு கடத்துல அவன் சிவப்பு கலர் துணி மூலியமா அந்த சூனிக்காரியை சுத்தி அதே கலரைக்குள்ள சிறை வச்சவன் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு. அந்த ஊர்ல கொள்ளக்காரங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும். அதுல ஹீரோவோட அருமை பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன், யாருங்க அவரை நாங்க பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். பார்க்க முடியும், அங்க பாருங்க டேபிள் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காருல, அவரை பத்தி தான் இவ்வளவு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டை நோக்கி எதிர்த்து நடந்து வரான். அப்ப கால் தடுமாறுற மாதிரி இருக்கு. அப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு போவாங்க. இந்த பொண்ணை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி நிக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணோட கண்ணை பாக்குறான். பாக்கிறதுக்கு பச்சை கலர் இருக்கு. பார்த்த ஹீரோக்கு செம ஷாக்கா இருக்கு. அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ பத்தி செமையா மறுபடியும் பில்டப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது என்னோட நண்பனுக்கு பேய்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்புறம் எவ்வளவு பெரிய கலரையா இருந்தாலும் அசால்ட்டா திறந்துருவான். உங்களுக்கு யாருக்காச்சும் இவனோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா பணம் கொடுத்து அது மூலியமா உதவியை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னது எல்லாம் கேட்ட கூட்டத்துல இருந்த ஒருத்தன், எங்க கிட்ட ஒரு பழங்கால சமாதி இருக்கு, அதை மட்டும் திறந்து கொடுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு காசு கட்டலாம் நாங்க தரோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோட ஃப்ரெண்டும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த சமாதி இருக்க இடத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப வழியில ஹீரோ, டே இவ்வளவு பணம் தரேன்னு சொல்றான், ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போதுரா அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் வராது மச்சி, பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் அவன் அங்க கூட்டிட்டு போறான். அந்த சவப்பெட்டி இருக்க இடத்துக்கு வந்த ஹீரோ அந்த சவப்பெட்டியை பாக்குறான். அதுல ஒரு சிலை இருக்கு. இதை பார்த்த ஹீரோ, என்ன 9 கட்டம் அமைஞ்ச புலி பூட்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு காம்பஸ் வச்சிருக்கான். அந்த காம்பஸ் காரகாரன்னு சுத்த ஆரம்பிக்குது. நீங்க ஏதோ ஆபத்து இருக்க மாதிரி இருக்கு, வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறானுங்க. அப்ப வில்லனோட அடியாள் ஒருத்தன் இவங்களை கூட்டு வந்திருப்பான்ல, அவங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்டு காலத்துல கத்தி வச்சிடறான். இப்ப மட்டும் நீ அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணினா உன் ஃப்ரெண்டோட தலை இங்கே துண்டா போயிடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வேற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டி பக்கத்துல போறான். அந்த சவப்பெட்டி பக்கத்துல போன ஹீரோ சவப்பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் இருக்கிற கோல்டு காம்பஸ் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். அது எல்லா டைரக்ஷனையும் கரகரகரன்னு சுத்த ஆரம்பிக்குது. இதுல இருந்தே அவன் உள்ளுக்குள்ள ஏதோ ஆபத்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். இதை பத்தி என்னதான் சொன்னாலுமே இந்த முட்டா பசங்க புரிஞ்சுக்க போறதே கிடையாது. அப்படிங்கறதுனால அவனோட குரு சொல்லி கொடுத்த வித்த மூலியமா அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த வில்லனோட கேங்கை சேர்ந்த எல்லாருமே அந்த சவப்பெட்டிக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளா வந்து எட்டி பாக்குறானுங்க. பார்த்தா அதுக்குள்ள ஏற்கனவே செத்து போன ஒரு மனசோட எலும்பு கூட தான் இருக்கு. சடனா அப்ப அந்த எலும்பு கூட எந்திரிச்சு உட்காருது. ஒரு நிமிஷம் எல்லாத்துக்குமே செம பீதி ஆயிருது. சை, இந்த எலும்பு கொடுக்குற சவப்பெட்டியை திறக்கிறதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த சவப்பெட்டிகள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் அப்படி எகிரி வந்து வில்லனோட ஒரு ஆள் மூஞ்சியை கவ்வ ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து அந்த கேங்ல இருந்த ஒருத்தன் கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கிறான். எவ்வளவுதான் சுட்டாலுமே இந்த உயிரினத்துக்கு ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் சுட்டுட்டு இருக்கிறவனை நோக்கி அப்படி எகிரி வருது. அப்ப அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தன் ஒரு பை மூலியமா அந்த உயிரினத்தை பிடிச்சிடறான். பிடிச்ச அந்த சவப்பெட்டிக்குள்ளேயே வைக்கிறானுங்க. அது அதே இடத்துல பஸ்மம் ஆயிடுது. இந்த கேப்ல ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்க எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட, டேய் நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் தாண்டா சம்பாதிச்சிருக்கோம், இதை வச்செல்லாம் குருக்கு மருந்து மாத்திரை வாங்கி தர முடியாது, அதுக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுது. நேத்து நம்ம பார்த்தோம்ல கொள்ளக்காரங்க கூட்டம், அது மாதிரி நாமளும் இனிமேட்டு கல்லறையில இருந்து பொக்கிஷத்தை திருடுவோமா அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட ஹீரோவோ ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நேத்து நீ சொன்னீங்கடா நான் அந்த இடத்துக்கே வந்தேன், இல்லைன்னா அந்த இடத்துக்கே நான் வந்திருக்க மாட்டேன், நம்ம குரு சொல்லி கொடுத்த எந்த வித்தையும் நான் தப்பான முறைக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் குருவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. குருவோட வீட்டுக்கு வந்த ஹீரோ குரு எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்பதான் குரு வந்து ஒரு ரூம்ல இருந்து வராரு. குருவுக்கு வந்து ஏற்கனவே புத்தி பேதலிச்சு போச்சு. அதை சரி பண்றதுக்காக தான் ஹீரோட ஃப்ரெண்டும் இந்த மாதிரி திருநங்கடி வேலையெல்லாம் பார்த்து காசு சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு கையில ஏதோ வளர்த்தியா பைப் மாதிரி வச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோவோ, எங்க இருந்து அதை எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்கறான். நேற்று ஒரு கல்லறையை திறந்திலடா மச்சான், அதுக்குள்ளதான் இது இருந்துச்சு, யாருக்கும் தெரியாம ஆட்டையை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அதை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். டே இது பழங்கால ராஜா யூஸ் பண்ண பொருள்றா அப்படின்னு சொல்றான். சரி கூட நல்ல ரேட்டுக்கு வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுக்கிறான். பார்த்தா அது ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு. என்னன்னு எடுத்து பாக்குறாங்க. அது ஒரு மேப். எதுக்கான
உண்மையான மேப்னா அந்த ராஜாவோட கல்லறை எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான மேப் தான் இது. ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சடனா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு அந்த மேப்பை ஆட்டை போட்டு போலான்னு பாக்குறாங்க. இதை பார்த்தா ஃப்ரெண்டு காரணம், என்னம்மா இங்க வந்து அசால்ட்டா ஆட்டை போட்டு போலான்னு நினைச்சியா? நான் ஒரு செம பெரிய ரவுடி, ஒழுங்கா அந்த மேப்பை கொடுத்து இங்கேயே ஓடி போயிரு, உன்னை பொழைச்சு போகுதுன்னு விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தர்மடியா அடிக்கிறாங்க. அடிச்சிட்டாங்க. எஸ்கேப் பண்ணலான்னு பாக்குறாங்க. அப்ப டோருக்கு முன்னாடி ஹீரோ வந்துடுறான். இன்னைக்கு சனிக்கிழமை நான் பொண்ணுங்க மேல கை வைக்க மாட்டேன், ஒழுங்கா மேப்பை கொடுத்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினோ ஹீரோக்கு உமுக்கு தா குத்திட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் டோரை வந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த ஹீரோயின் பாக்குறாங்க, ஆல்ரெடி வில்லனோட ஒட்டுமொத்த கேங்குமே ஹீரோட வீட்டு முன்னாடி தான் நிக்குது. வில்லன் ஹீரோயின்ட்ட ஒழுங்கா அந்த மேப்பை என் கையில கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோனுக்கு எந்த பயமும் இல்ல. வில்லனோட ஆளுக்கு கூட அசால்ட்டா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா வில்லனோ கையில கன் எடுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் வில்லன் ஹீரோனோட கண்ணை பார்ப்பான். பச்சை கல்ல இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க எல்லாம் ஆந்த இனத்தை சேர்ந்தவங்க தானே, உங்க கண்ணை நேருக்கு நேர் பார்த்தா பைத்தியம் பிடிச்சிருமாமே, அப்புறம் உங்களுக்கு பிளாக் மேஜிக் எல்லாம் தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன், ஒழுங்கா இந்த மேப்பை என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அந்த மேப்பை கையில எடுக்கிறாங்க, எரிச்சு கீழே போட்டுறாங்க. இதை பாக்குற வில்லனோட ஒட்டுமொத்த கேங்குக்கு செமையா கடுப்பாகுது. ஹீரோயினை கொல்ற மாதிரி வராங்க. ஹீரோயின், இந்த மேப்பை முழுசா படிச்சவன் நான் மட்டும் தான், நீ ரொம்ப நாளா ஒரு கலரையை தேடிட்டு இருக்கீல, அது எங்க இருக்குங்கிற விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வில்லனோ சரி அவளையும் நம்ம கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் உள்ள ரெண்டு பசங்க இருக்காங்களா அவங்களே அள்ளி போடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒட்டுமொத்தமா கிளம்பி அந்த கலரை இருக்க இடத்த தேடி போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே மலையோட உச்சிக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி போறது அப்படிங்கிறது இவங்க யாருக்குமே தெரியல. ஹீரோயின் அந்த மேப்பை நான் பார்த்த வரைக்குமே கண்டிப்பா அந்த கலரை இங்கே எங்கேயாச்சும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வில்லன் ஹீரோ கிட்ட இதுக்கப்புறம் எப்படி போறதுங்கிறது நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு மிரட்டுறான். என்னதான் மிரட்டினாலுமே ஹீரோ பயப்பட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் வில்லனோட அடியால் கண்ணை வச்சு காலுக்கு பக்கமா சுட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரங்க செம பயமா இருக்கு. ஹீரோ சரி ஒரு வழி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனோட மந்திர சக்தி மூலியமா எப்படி போறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறான். நாம நிக்கிற இடத்துக்கு கீழே தான் போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப தெரியாதனமா ஹீரோட ஃப்ரெண்டு மேல இருந்து கீழே விழுந்துறான். ஐயோ கீழே விழுந்து செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சா ஒரு மரத்தோட வேர்ல தான் மாட்டி தொங்கிட்டு இருப்பான். அவன் தொங்குற இடத்துக்கு பக்கமா தான் அந்த கதவே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த வேரை பிடிச்சி கீழே இறங்கி வந்துடுறாங்க. பார்த்தா அங்கதான் அந்த கதவு இருக்கும். அது எப்படி திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அந்த கதவுல ஒரு சாவி போடுற மாதிரி இடத்த பாக்குறாங்க. ஹீரோட்ட ஒரு கோல்டன் காம்பஸ் இருக்கும்ல, அதை வாங்கி இடத்துல வைக்கிறாங்க. வச்சோடனே அந்த கதவு திறந்துருது. எல்லாரும் உள்ளுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தாங்க வித்தியாசமான நிறைய பெயிண்டிங் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள போன வில்லன் இதுக்கப்புறம் ஹீரோனோட உதவி தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து சுடுறான். ஹீரோயின் நவுந்துக்கிறாங்க. புல்லட் போய் வேற இடத்துல அடிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னாடி திரும்பி வில்லனோட கேங்க சேர்ந்த ஒருத்தன் கடத்துல கத்தி வச்சுட்டு இன்னொருத்தன் நேருக்கு நேரு பாக்குறாங்க. அவன் பித்து பிடிச்ச மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான். இதை பார்த்த இன்னொருத்தனும் பாருங்க அவன் பார்த்ததுக்கே வந்து இவன் பித்து பிடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான், இவன் எப்பயா இருந்தாலும் நமக்கு தேவைப்படுவா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வில்லன் சரின்னு சொல்லி விட்டுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த பித்து பிடிச்சி சிரிச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு கல்ல தூக்கி போடுறாங்க. அவன் பழையபடி நார்மல் ஆயிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே அங்க இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த குகைக்குள்ள இன்னும் உள்ள போறாங்க. ஒரு இடத்துல நிறைய சின்ன சின்ன குழந்தை பொம்மையெல்லாம் இருக்கு. இதை பார்த்த வில்லனோட கேங்க சேர்ந்த ஒருத்தன் அந்த சிலை எடுக்கலாம் அப்படின்னு போறான். இதை பார்த்த ஒருத்தரோ அந்த சிலை எடுக்காத, அது எல்லாமே உயிருள்ள குழந்தைங்களை அப்படி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அந்த காலத்துல ஏதோ ஒரு சடங்குக்காக உயிரோட இருக்கிற எல்லா குழந்தைங்களும் இப்படி மெழுகு மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இதை பார்த்தா எல்லாத்துக்கும் செம பீதியா இருக்கு. அப்ப ஹீரோயினை தனியா கூப்பிட்டு அந்த பையன் ஒண்ணு உன் கண்ணை பார்த்தெல்லாம் பித்து பிடிச்ச மாதிரி சிரிக்கல, உன் கையில ஒரு பொடி வச்சிருக்கீல அதை தூவிட்டு தானே உனக்கு பித்து பிடிக்க வச்ச அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனுக்கும் செம ஷாக்கா இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி ஹீரோ வேற யாருக்கிட்டயுமே சொல்லல. அப்ப அந்த வில்லனோட கேங்க சேர்ந்த ஒருத்தன் அங்க நடுவில் ஒரு குழி இருக்கு, அதுக்குள்ள நிறைய மனசங்களோட எலும்புடலாம் இருக்கு. இதை பார்த்த அவனுக்கு அப்படியே செம ஷாக்கா இருக்கு. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். அங்க தொங்கிட்டு இருக்கிற ஒரு பொம்மை சிலையில இருந்து கை கால்லாம் ஆட ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம குட்டி குட்டியா மெழுகுபத்தி அந்த எல்லா பொம்மைகளையும் எந்திரிச்சு குறுக்க நெருக்க ஓடிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு வில்லனோட கேங்க சேர்ந்த ஒருத்தனோட பையில பாக்குறான். ஒரு குழந்தையோட கால் மட்டும் தெரியுது. ஆனா அவன் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை டைட்டா புடிச்சுக்கான். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஹீரோட ஃப்ரெண்டை தான் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஃப்ரெண்டு காரணம், மச்சான் என்னடா ஆச்சு, எல்லாருமே என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு பின்னாடி என்னடா இருக்கு அப்படின்னு கேட்கறான். பார்த்தா அவனுக்கு முதுகு பின்னாடி ஒரு குழந்தை பொம்மை தான் ஏறிட்டு இருக்கும். கண்ணி மிக்கிற நொடிக்குள்ள அங்க நிறைய குழந்தை பொம்மைங்க வந்துருது. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு துப்பாக்கியில சுட்டு கத்தியில விட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொம்மைங்களுக்கெல்லாம் எதுவும் ஆக மாட்டேங்குது. அப்பதான் ஹீரோயின் கையில ஒரு மந்திர கத்தி இருக்கும். தெரியாதனமா அந்த கத்தியில அவங்க கைப்பற்றும். அப்பதான் ஹீரோயின் நல்லா பாக்குறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு வந்த இல்யூஷன். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஹீரோ கையில அந்த கத்தி மூலியமா ஒரு கீரல் போடுறாங்க. ஹீரோவும் சூழ்நிலைக்கு வந்துடுறான். அந்த கத்தி மூலியமா கீரல் போடாதான் எல்லாருமே சூழ்நிலைக்கு வருவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்துட்டு போய் ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு கையில கீரல் போடுறான். அவனும் சூழ்நிலைக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கத்தியில கீரல் போட்டு விட்டுறான். இந்த கேப்ல ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரியும். ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருக்காங்க. சுயநினைவுக்கு வந்த வில்லனுக்கு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருது. உடனே அவனுக்கு செமையா டென்ஷன் ஆகுது. ஏன்னா ஹீரோ இருந்தா மட்டும்தான் இவங்களால முன்னேறியே போக முடியும். சரி அவனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த கேங்லயே ஒருத்த குடுமி போட்டுட்டு இருக்கான்ல, இவன் பேக்ல தான் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் ஏற்கனவே அந்த பொம்மை இருக்கிற மாதிரி பார்த்திருப்பான். இப்ப அந்த பேக்குள்ள அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தன் கையோட வரான். எதுக்குடா பேக்குள்ள கை விடுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு கோவம் வருது. இல்ல மருந்து எடுக்கணும் தான் கையை விட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் பேக்கெட்ல இருந்து மருந்து எடுத்து கொடுத்துறான். இவன் அந்த பேக்ல என்ன வச்சிருக்கானே தெரியல, பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்து தப்பிச்சு போன ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க.
ஒரு வழியா வில்லங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப கால் தடு மாதிரி ஒரு படிக்கட்டுல உருண்டு வந்து கீழே விழுறானுங்க. எங்க விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா வில்லனோட கேங்க்கு நடுவில் தான் இருப்பாங்க. ஐயோ அசால்ட்டா மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானுங்க. அந்த கேங்ல ஒரு பொண்ணு இருப்பா. அவ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு காலத்துல கத்தி வச்சுட்டு இனிமேட்டு எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா தலையில தான் முண்டமா தான் அலைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த இடத்த நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு கோயில் மாதிரி இருக்கு. அங்க வந்து வில்லியோ ஹீரோயின்ட்ட எங்களுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக நாங்க அந்த கலரையை தேடிட்டு இருக்கோம், நீ எதுக்காக தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறா. ஆனா ஹீரோயின் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே நகர்ந்து போயிடுறாங்க அங்க இருந்து. அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே அடுத்து இன்னொரு ரூம்குள்ள வராங்க. அங்க வந்து பார்த்தா அங்க எதையுமே காணோம். ஒரு சின்ன சின்ன சிலைகள் மட்டும் இருக்கு. முன்னாடி பார்க்கறதுக்கு நிறைய பழையெல்லாம் இருக்கு. சரி போய் எல்லாம் பிரிஞ்சு தேடி பாருங்க இங்க என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு பக்கம் போய் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல 3 நாக்கு இருக்கிற ஒரு டிராகனை பாக்குறான் ஹீரோட ஃப்ரெண்டு. இது என்னடா அப்படின்னு கேட்கறான். இது நரகத்தோட நுழைவாயிலுக்கு பாதுகாப்பா இருக்கிற மிருகம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு அங்க 10-15 அடியில ஒரு செம பெரிய சிலை இருக்கு. அதோட கையில ஒரு சாவி மாதிரி இருக்கு. விளையாட்டுத்தனமா அந்த சாவி எடுத்துறான். இவங்க வந்து நுழைவாயில் மூடிடுது. அதுவும் இல்லாம சுத்தி இருந்த எல்லா டோருமே மூடிடுது. அப்ப நடுவுல இருந்த பலகை எல்லாமே அப்படியே மேல வருது. இதை பார்த்தா ஹீரோவோ இது ஒரு பசில்ஸ், இதுல இருக்கிற கற்கள்ல நம்ம கரெக்டா காலை வச்சு அந்த பசில்ஸை சால்வ் பண்ணா மட்டும் தான் இங்க இருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனோட கேங்கை சேர்ந்த ஒரு தாடிக்காரு, தம்பி சின்ன வயசுல இந்த மாதிரி எத்தனை பசில்ஸ் நான் அசால்ட்டா சால்வ் பண்ணிருப்பேன் தெரியுமா, இப்ப பாரு நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலகை மேல ஏறி நடக்க ஆரம்பிக்கிறாரு. தெரிஞ்சு நடக்கிறாரா தெரியாம நடக்கிறாரான்னு இவங்க யாருக்குமே புரியல. அப்ப டக்குன்னு அங்க இருக்கிற ஒரு டோர் ஓபன் ஆயிடுது. நான் தான் சொன்னேன்ல தம்பி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ இவ்வளவு ஈஸியா அந்த பசில்ஸை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த இருட்டான இடத்துக்குள்ள வந்து ஒரு 3 டென்டகல்ஸ் மாதிரி வெளியே வந்து அங்க இருக்கிற வில்லனோட ஆளுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து செம பெரிய டிராகன் வெளியே வருது. ஹீரோட ஃப்ரெண்டு கூட அந்த டிராகன் சிலையை பார்த்திருப்பான்ல, அந்த டிராகன் தான் வெளியே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாரும் அப்படியே தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. வில்லனோட ஆளுங்களை கண்ணை வச்சு சுடுறானுங்க. அப்பயே அந்த மிருகத்துக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அப்ப ஒரு கட்டத்துல வில்லனை சாப்பிடுற மாதிரி அந்த மிருகம் வருது. அப்ப வில்லனோட கேங்க சேர்ந்த ஒருத்தன் வந்து அவன் உயிரை கொடுத்து வில்லனை காப்பாத்திடுறான். என்னதான் தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் வில்லனுக்கு எல்லாருமே செம நன்றியோட இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த டிராகனுக்கு ஆட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட என்னால கொஞ்ச நேரம் தான் ஆட்ட காமிச்சிட்டு இருக்க முடியும், அதுக்குள்ள வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடி அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோ ஓச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த 2 பசஸ் இருக்கிற கல்ல அழுத்திடுறான். அதுக்கப்புறம் இங்க வெளியே போறதுக்கான டோர் ஓப்பன் ஆயிடுது. எல்லாரும் அப்படியே லைனா வெளியே போயிட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோயின் மட்டும் தான் வெளியே வர வேண்டியது இருக்கும். ஹீரோ அப்படியே காப்பாத்தி வெளியே போயிடுறான். அந்த டோரும் மூடிடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க முன்னாடி பார்த்தா வெறும் நதியா இருக்கு. கடந்து போறதுக்கு எந்த போட்டும் இல்ல. அப்பதான் பாக்குறாங்க அந்த இடத்துல நிறைய சவப்பெட்டியா இருக்கு. அதுல அப்படியே 2 பேர் 3 பேரை ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் ஒரு சவப்பெட்டியில ஏறிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின்ட்ட வில்லி கேட்டா அதே கேள்விதான் கேட்கறான். இந்த வில்லங்க காசு பணத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்கறான். ஆனா அதுக்கு எதுவுமே எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. நான் உங்க இனத்தை பாக்குற வரைக்கும் உங்க இனத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே மந்த சக்தி இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு நீங்க எல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தானே அவனையும் பைத்தியமாக்குற மாதிரி பண்ணினேன். அப்புறம் ஸ்டார்டிங் அந்த மேப்பையும் பாஸ்பரஸ் மூலியமா தானே நீ எரிச்ச அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு பக்கத்துல ஒரு போட்ல போயிட்டு இருப்பான். அந்த போட்ல தான் அந்த வில்லி உட்காந்துட்டு இருப்பா. அப்ப வில்லியோட காலை பார்த்து அப்படியே ஜொல்லு ஊத்திட்டு இருப்பான். அப்ப தண்ணிக்குள்ள ஏதோ தலை தெரியுற மாதிரி இருக்கும். எட்டி பார்த்துட்டு இருப்பான். தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துருவான். ஃப்ரெண்டு உழுவுறத பார்த்த ஹீரோவோ ஃப்ரெண்டை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு தண்ணிக்குள்ள எழுதி குதிச்சிடறான். உள்ள போய் பாக்குறான். 100கணக்கான பொண்ணுங்களை சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி தண்ணி விட்டு மேல வர முடியாத மாதிரி கொடூரமா கொண்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் இருக்க இடத்த பாத்துறான். ஃப்ரெண்டு கிட்ட போய் ஃப்ரெண்டை மேல தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா அவன் கால சங்கிலி மாட்டி இருக்கு. அவனால மேல இழுத்துட்டே வர முடியல. அதுக்கப்புறம் ஈரனு தண்ணிக்குள்ள எகிரி குதிச்சு சங்கிலியை வெட்டி விட்டுறாங்க. வெட்டின அடுத்த நிமிஷமே அங்க உள்ளுக்குள்ள பொணமா இருந்த அத்தனை பொண்ணுங்களும் வவாலா மாதிரி மேல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் சரமாரியா துப்பாக்கி வச்சு அந்த வவாலெல்லாம் சுடுறாங்க. அது 1000 கணக்குல இருக்கு. இவங்களால சமாளிக்கவே முடியல. இந்த கேப்ல ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டை காப்பாத்திடுறான். அங்க ஒரு குகை இருக்கும். அதுக்குள்ள எல்லாரும் அப்படி பூந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த தாடிக்காரங்க ஒரு லிவர் இருக்கும். அதை பிடிச்சி இழுத்துறாரு. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற டோர் மூடிடுது. ஒரு வழியா அந்த வால்ட் இருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்குள்ள வராங்க. அந்த ரூம்குள்ள வந்து பாக்குறானுங்க. எல்லாரும் அப்படியே வாயை பொளந்து பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா முன்னாடி நிறைய தங்க கட்டிகளாவும் பொக்கிஷமாவும் இருக்கு. இதை பார்த்தா எல்லாத்துக்கும் செம சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் போய் அங்க இருக்கிற பொக்கிஷங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கும். அதை பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவன் பக்கத்துல வந்த ஹீரோயின் நாங்க எதுக்காக வந்தனா கண்ணுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியும் உங்க இனத்தை சேர்ந்தவங்களுக்கான மருந்துக்காக தான் நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்றா. எதுக்காக ஹீரோயின் மருந்து தேடி இங்க வந்திருப்பானா, இவங்க முன்னோர்கள் எல்லாம் திருட்ட தான் தொழிலா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற இவங்க இன மக்கள் எல்லாருமே திருந்தி நல்லவங்களா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க கண்ணு பச்சை கலர்ல இருக்கிறனால இவங்க இனத்துக்காரங்க எல்லாருமே திருடுறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஒதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மருந்தை மட்டும் கண்டுபிடிச்சா சாதாரண மக்கள் மாதிரி கண்ணை மாத்திரலாம். அதுக்காக தான் ஹீரோயின் இங்க வந்திருப்பாங்க. அப்ப வில்லனோட கேங்க சேர்ந்த தாடிக்காரு அங்க ஒரு ஜார் இருக்கும். அதை பிடிச்சி திருப்பிடுறாரு. நடுவுல இருந்து ஒரு மெக்கானிசம் மாதிரி மேல வருது. இதை பார்த்த வில்லனோ பொக்கிஷம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையா சந்தோஷப்படுறான். பார்த்தா அதுக்குள்ள ஒரு புக்கு தான் இருக்கும். ஹீரோ எடுத்து அதை படிச்சு பாக்குறான். இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்றான். அந்த இடமே அப்படியே அதிர ஆரம்பிக்குது. அந்த இடம் அப்படியே ரெண்டா பொளக்குது. தாடிக்காரரும் கூடிய 2 அடியாளுகளும் ஒரு பக்கம் இருக்காங்க. மித்த எல்லாருமே இன்னொரு பக்கம் இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட எப்படி இருந்து தப்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோ அப்பதான் ஓச்சு பாக்குறான். 2 சைடுலயுமே ஒரு கீ இருக்கும். இது எந்த சைடுல இருக்கிற கீ
கீயை பிரஸ் பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட் கிங்க இறந்து போயிடுவாங்க. இதை கேட்டோன்னே தாடிக்காரன் தயவு செஞ்சு கீயை பிரஸ் பண்ணிடாதீங்க, எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். டக்குன்னு அவங்களை ஏமாத்திட்டு இந்த தாடிக்காரன் அவங்க சீல இருக்கிற கீயை பிரஸ் பண்ணிடுறான். இது மூலியமா ஹீரோ சீல கிங் எல்லாரும் இறந்து போயிடுறாங்கன்னு பார்த்தா அந்த மெக்கானிசம்ல இருந்து தாடிக்காரன் சைடுல அம்பெல்லாம் பாய ஆரம்பிக்குது. அந்த சீல இருக்கிற 3 பேர் இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்தா வில்லனும் செத்து தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. சைடுல ஒரு வழி இருக்கும், அதுல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் அப்படி இடிஞ்சு உழுவ ஆரம்பிக்குது. அப்ப அந்த வில்லி மேல கல் விழுற மாதிரி போயிடுது. அப்ப அந்த வில்லனோட கேங்ல ஒரு பாடி பில்டர் இருப்பான், அவன் மேல விழுவாம தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வில்லியும் தப்பிச்சிடறா. இதை பார்த்த வில்லனும் அந்த பாடி பில்டரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுவான். ஆனா அவன் மேல நிறைய பாறையெல்லாம் விழுந்ததுனால அவன் அதே இடத்துல மாட்டி இறந்து போயிடுவான். இந்த கலவரத்துல அந்த குடிமி போட்டவனோட பையில ஒரு தலையின் ஒருத்தன் பாத்துருவான். அந்த கேங்க சேர்ந்தவன் அவன் எங்க வெளியே சொல்லிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாறை விழு வரும். அதுக்கு முன்னாடி தள்ளி விட்டுருவான். அவன் மேல அடிபட்டு அவன் இடத்துல இறந்து போயிடுவான். இந்த கலவரத்துல ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு 3 பேரும் தப்பிச்சு ஒரு பக்கம் வந்துடுறானுங்க. அந்த வில்லனோட கேங் எல்லாம் ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு 3 பேரும் முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க செம பெரிய ஒரு பொண்ணோட சிலை இருக்கு. இதை பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டோ இது யாரடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இது டாங் ராஜாவோட மனைவியா இருப்பாங்க, இல்ல ஆசைப்பட்ட பொண்ணா இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லனும் இங்க அங்க வந்துடுறானுங்க. எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு அந்த ரூம்குள்ள பார்த்தா டிராயிங் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு கயிறு தூக்கி சிலை மேல போடுறாங்க. அந்த பக்கம் மாட்டிக்குது. அந்த கயிறு மூலியமா எல்லாருமே அந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த பக்கம் வந்த ஹீரோ கையில காம்பஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், இங்க ஏதாச்சும் ட்ராப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கண்ணா பின்னான்னு சுத்திட்டு இருக்கு. உடனே ஹீரோயின் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி உள்ள போடுறாங்க. எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே உள்ள வராங்க. ஹீரோ மேல சொட்டு சொட்டா தண்ணி ஒழுக ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோவோ எப்படி ஈரமான இடத்துல இப்படி ஒரு கலரியை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கான். இதை பத்தி எதையுமே கவலைப்படாத வில்லன் முன்னாடி இருக்கிற கலரியை சீக்கிரம் ஓபன் பண்ணு அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அமைதியாரு, சுத்தி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கும் போதும் கண்டிப்பா ஏதாச்சும் ட்ராப் இருக்கும், அதை எனக்கு கொஞ்சம் யோசிக்க விட எல்லாம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ மட்டும் அந்த கலரியை சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். அதுல 8 கீ போடுற மாதிரி இடம் இருக்கு. அப்பதான் ஹீரோ எப்படி இதை ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க நிறைய ட்ராப் எல்லாம் தாண்டி வந்திருப்பாங்கல்ல, குழந்தை பேய், டிராகன், அப்புறம் தண்ணிக்குள்ள வந்து பறந்து வர ஓவால் அப்படின்ட்டுலாம். அந்த இடத்துல தான் இதுக்கான க்ளூவெல்லாம் இருக்கும். அதை பத்தி எல்லாம் இவங்க எல்லாத்திட்டையும் சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாருமே போய் அங்க சைடுல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாருமே அங்க இருக்கிற கலரில வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கலரை கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அதுல இருந்து வர ட்ராப்ல வில்லன், வெள்ளி, ஹீரோட ஃப்ரெண்டு, அப்புறம் வில்லனோட கேங்கஸ் அந்த இன்னொருத்தன் அதுல இருந்து வர ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. இதை பார்த்தா ஹீரோனும் சைடுல அந்த மெக்கானிசம் ரன் ஆயிட்டு இருக்கும். அதுல கத்தி தூக்கி போட்டு அந்த ட்ராப் ஒரு வழியா நிறுத்திடுறாங்க. அப்பதான் வில்லனுக்கே செம பெரிய ட்விஸ்ட். இவரானால அவன் கூட இருந்த குடிமிக்காரன் மறுபடியும் அந்த மெக்கானிசத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். எதுக்குடா இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அவன் பேக்ல இருந்து இறந்து போன அவன் குழந்தைய எடுக்கிறான். இதை பாக்குற வில்லனும் எதுக்காகடா இறந்து போன உன் குழந்தைய இங்க தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கறான். அவனும் கொண்டு வந்து அவன் குழந்தைய அந்த மெக்கானிசம் மேல வச்சுட்டு இந்த டாங் ராஜா ஒரு மனைவி இறந்ததுக்கு அப்புறம் நிறைய சடங்கெல்லாம் பண்ணி உயிர் கொடுத்தாரு, அதே மாதிரிதான் இப்ப என் குழந்தைக்கு நான் உயிரை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வில்லனும் டே அதெல்லாம் கட்டுக்கதடா, அந்த மாதிரிலாம் யாருக்கும் உயிரை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொன்னது மட்டும் இல்லாம அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தன் ட்ராப்ல மாட்டிருப்பால அவன் கழுத்தையே வெட்டி விட்டுறான். அதுல இருந்து அப்படியே ரத்தம் கீழே சொட்ட ஆரம்பிக்குது. கீழே பார்த்தா நிறைய சோல்ஜர்ஸ் சிலையெல்லாம் இருக்கும். அங்க வித்தியாசமான பூச்செல்லாம் இருக்கு. இந்த ரத்தம் பற்றோன்னா அதுக்கெல்லாம் உயிர் வந்துருது. அதெல்லாம் அப்படியே அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் சிலை மேல ஏறிட்டு இருக்கு. அதுல ஒரு பூச்சி அப்படியே அந்த குழந்தை இருக்க இடத்துக்கு வந்து அந்த குழந்தை மேலே ஏற ஆரம்பிக்குது. இதை பாக்குற அவனுக்கு அந்த குழந்தை உயிரோட வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்யூஷன் வருது. உடனே அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிட்டு இருக்கான். இந்த கேப்பை பயன்படுத்திட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்க ட்ராப்ல மாட்டிருக்க 3 பேத்தையும் காப்பாத்திடுறாங்க. குடுமிக்காரன் அவனோட குழந்தைய நெஞ்சோட சாச்சி கொஞ்சிட்டு இருக்கான். அந்த குழந்தை மேல ஏறின பூச்சி குடுமிக்கார மேல ஏறி அவனையும் கடிச்சிருது. அவன் அதே இடத்துல கொடூரமா செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் கீழே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மேல வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு கன்னால வச்சு சுடுறானுங்க, கத்தியால வச்சு வெட்டுறானுங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ்க்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அவங்களும் முன்னோக்கி வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. அப்போ ஒரு சோல்ஜர்ஸ் வந்து வில்லனை கொல்ற மாதிரி வரான். இதை பாக்குற வில்லியோ நடுவுல போயிடுறா. அவன் மேல அந்த வெட்டி விழுந்துருது. அதே இடத்துல கொடூரமா இறந்து போயிடுறா. அந்த வில்லனோட கேங்க சேர்ந்த இன்னொருத்த உடம்புல செமையா கத்தி குத்தலா விழுந்துட்டு இருக்கு. வில்ல அவனை பார்த்துட்டு இருக்கான். தலைவர் இங்க இருந்து எப்படியாச்சும் நீங்களாச்சும் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதை பாக்குற வில்லனுக்கு செமையா வெறியேறிது. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து அந்த சோல்ஸ் எல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறான். இந்த கேப்ல ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்ட் 3 பேர் வெளியே வந்துடுறாங்க. நானே இறந்தாலும் பரவாயில்ல, இந்த சோல்ஸ்ல ஒருத்தன் கூட வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாம்பை பெத்தி விட்டுறான். அதே இடத்துல அவனும் அந்த சோல்ஸ் எல்லாம் வெடிச்சு செதறி இறந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா வெளியே வந்த ஹீரோ ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட இவ தேடி வந்த மருந்து தான் இவளுக்கு கிடைக்கலையடா, எப்படி இவ கூட்டத்தோட கண்ணை இவ மாத்த போறா அப்படின்னு கேட்கறான். என்னதான் நம்ம நல்லதே பண்ணாலும் மக்கள் எப்ப பார்த்தாலும் தப்பு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்ப திருந்த வேண்டியது நாம கிடையாது, மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.